அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் தஸ்லீமன் பிகத்ரி அஸமத்தி ஸாத்திக ஃபீ குல்லி வக்தின் வ ஹீன். சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய சமூகத்தின் முன்னோடிகளே, அருமை பெரியோர்களே, ஆன்றோர்களே, புனிதமான இந்த நல்ல நிகழ்வில் நம்ம எல்லாம் இங்கு ஒன்று கூட்டி நல்லதை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மிக நீண்ட நாட்களாக ஆவலோடு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஷாதிலியா டிவி என்ற ஒரு தொலைக்காட்சி, அதாவது இந்த குறிப்பிட்ட பேருவலை அந்த நகரத்திற்குள்ளால் வரக்கூடிய அந்த கேபிள் கனெக்ஷன் மூலமாக ஒரு சேனலை ஷாதிலியா டிவி என்ற பெயரிலே ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த ஷாதிலியா டிவியின் மூலமாக மக்களுக்கு சேர்க்கப்பட வேண்டிய முன்னோர்களுடைய நல்ல செயல்பாடுகள், முன்னோர்களுடைய அந்த வழிவகைகள் எல்லாமே மிக தெளிவான முறையில் இதில் ஒளிபரப்புவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஷாதிலியா தரீகா என்ற அம்சத் ஷாதிலியா டிவி என்று போட்டிருந்தாலும் தங்கள் அனைத்து தரீகாவுடைய நிகழ்ச்சிகளையும் இதில் ஒளிபரப்பப்படும் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இப்போ இன்றைய கால பொறுத்தவரை இந்த டிவி அப்படிங்கிறது பல சர்ச்சைக்குரிய விஷயமா போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு உலமாக்கள் எல்லாம் குழம்பி இருக்கிறாங்க, சாதாத்துமார்கள் இருக்கிறாங்க. அதுலேயே ஒரு டெலிவிஷன் சேனல் ஆரம்பிக்கிறதாங்கிற ஒரு ஃபித்னா ஒன்று கிளம்பிடும். ஆரம்ப காலத்தில் இப்போ இஸ்லாத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இஸ்லாத்தில் நெருப்பால் எரித்து ஒன்றை அழிப்பது என்பது அனுமதி கிடையாது. அது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அதனால தான் ஆரம்ப கால போர்க்களங்கள் எல்லாமே வாழ்முனையில் தான் நடந்தது. வாளால வெட்டி சாய்க்கணும், கத்தல் செய்யணும் அப்படிங்கிற அந்த இதான். அதே சமயத்தில் நெருப்பு என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. அப்படி இருந்தாலும் நாங்கள்லாம் இப்போ உள்ள போர்க்களத்தை ஆதரிக்காம இருக்க இயலுமா? இப்போ உள்ள போர்க்களங்கள் எல்லாமே நெருப்பு துளைத்து தான் கொல்லப்படுகிறார்கள். குண்டுன்னு வீசுறாங்க, ஏவுகணைகள் ஏவுகிறார்கள், ஒரு துப்பாக்கியை கொண்டு சுடுகிறார்கள் என்றால் அது நெருப்பினுடைய ஜுவாலையின் மூலமாகத்தான் அது இயக்கப்படுகிறது, அது செயல்படுகிறது. அப்ப இந்த காலத்துல நம்ம அதை ஆதரிக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இது ஆதரிக்கிறது அந்த நெருப்பை அல்ல, மாறாக ஒரு எதிரியை, ஒரு எதிரி தன்னிடத்தில் எப்படி அவன் சமூகம் அளிக்கிறானோ, எதிரி நம்மை எப்படி தாக்குகிறானோ அதே போன்று நாம் அவனை தாக்க வேண்டும். அப்படித்தானே? அதனால தான் நாம அதை ஆதரிக்கிறோம். அந்த மாதிரி அதே போலதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா மீடியா அப்படிங்கிறது ரொம்ப தேவையா போச்சு. நான் அன்னைக்கு வீடு வீடாக தஅவத்துகள் சென்றது, இல்லம் இல்லமாக தஅவா அந்த ஆர்வலர்கள் சென்று இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள், இஸ்லாத்தின் தூய வடிவுகளை பற்றி தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி செல்வதற்கோ அப்படி செய்வதற்கோ ஆட்களும் அல்ல, நேரமும் அல்ல. அப்ப இந்த கால சூழலை அனுசரித்து ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளாலும் மார்க்கத்தை சேர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு தான் இது ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படி ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த தொலைக்காட்சி உங்களுடைய ஒத்துழைப்புகள் மிகவும் அவசியம். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய ஆதரவுகள் அனைத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தூய்மையான இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு, அந்த துவக்கி வைக்குவதற்காக வேண்டி சங்கைக்குரிய மேல்மாகாண ஆளுநர் அசையது அலவி மௌலானா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். மற்றும் முக்கியமான அசையது அப்துல் அசீஸ் மௌலானா தவல்லாஹு ரஹ்மல் ஆஃபியா அவர்கள் போன்ற பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான இந்த நல்ல நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்து இதை எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ அந்த நோக்கம் பரிபூரணமான முறையில் நிறைவு பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும், ஆதரவு நல்க வேண்டும். அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வகையில் நான் மிக சந்தோஷப்படுகின்றேன். சரியான முறையில் இதை எடுத்து நடத்தினால் மக்களுக்கு, தாய்மார்களுக்கு, முக்கியமாக வீடுகளுக்கு தாய்மார்களுக்கு ஒரு பாடமாக, அவர்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மௌலவிமார்களுடைய அதாவது அவருடைய போதனை மார்க்கமாக தாய்மார்கள் கேட்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் ஊடகத்துறை அமைச்சராக 2 முறை இருந்திருக்கின்றேன். அந்த ஊடகத்துறை அமைச்சர் என்ற முறையிலே சொல்வார்கள், அந்த சந்தர்ப்பத்தை நானே சொல்வது டிவி என்றால் தலைவீதி அல்லது தலைவலி. தலைவலி என்று சொன்னால் சில அந்த இருக்கக்கூடிய ஆபாசமான இதுகள் கட்டங்களை பிள்ளைகளுக்கு அதை எடுத்து காட்டுவதற்காக இருந்தது. முக்கியமாக சில டிவி பல இருக்கின்றது. வாகினி, ரோஹிணி, மோகினி, சரோஜினி, ரூபவாகினி என்று எத்தனை இருக்கின்றது. பேரளவு இருந்தாலும் கூட சில போட்டி அது மட்டும் பார்ப்பதற்காக அந்த டிவியை போட்டால் அது பிள்ளைகள் தாயும் தாப்பும் தூங்குவார் இருப்பாங்க. 10 மணிக்கு பிறகு அவர்கள் தான் தாயும் தாப்பும் தூங்கிடுவாங்க. இவங்க 2-3 மணி வரைக்கும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால வாஷிங்டன் அமெரிக்காவில் கூட சொன்னாங்க, பிள்ளைகளை கல்விக்காக வேண்டி பிற்போக்கு அதாவது இருக்கக்கூடிய இப்போ ஆரம்பத்திலே அதுவும் ஒரு காரணம்னு சொன்னார்கள். என் பிள்ளை படிப்பை விட கல்வியை விட இதுக்கு. ஆனால் இப்படி போன்ற இன்று தாய்மார்கள் எங்களோட ஊடகத்துறை, அதாவது நாங்கள் பஜீர் முகமது அவர்கள் காலம் சென்று ஆரம்பித்த SLBC ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்பதை படிப்படியாக நானும் ஊடகத்துறை அமைச்சர் இருக்கும்போது இன்னும் 2 மணி நேரம் அதை. ஆனால் இப்போ முனவர் இங்கே இருந்தார்கள். எங்கள் அவர் இருந்தால் 3 ஹவருக்கு முந்தி சொன்னால் 1 ஹவருக்கு பிந்தியா வருவார் முனவர். நான் சொல்கிறேன் 3 ஹவர் நான் சொல்லியிருக்கின்றது. எங்களோட சேனல் இருக்கின்றது. இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அதாவது பிரைம் டைம் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தாய்மார்கள் எல்லாம் கேட்பார்கள். இதை மாற்றுவதற்கு எத்தனையோ சதிகள் வந்தது. ஆனால் அதுக்கு நாங்கள் முகம் கொடுக்காது. பிரைம் டைம் 8 மணி 9 மணி இருக்கின்றது. அதனால் ஆகவே யாருமே பிள்ளைகளோ யாரோ தாய்மார்களோ எல்லாம் பார்த்து தூங்கக்கூடிய ஒரு டைம் தான் 1 மணி நேரங்கள் கிடைச்சிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது படிப்படியாக வஜீர் முகமது அவர்கள் மறக்க முடியாது. ஆரம்பத்தில் பிறகு ஊடகத்துறை அமைச்சராக திரும்ப பதில் அமைச்சராக முதல்வர் அப்துல் மஜீத் இருந்தார்கள். இப்படி படிப்படியாக இப்பொழுது மாஷா அல்லாஹ் 5 மணி நேரம் அது காலையிலையும் இருக்கின்றது. தென்றல் ஒரு பக்கம் இருக்கின்றது. அதனால் எங்களுடைய அதாவது இருக்கக்கூடிய பங்கை நாங்கள் இழந்துடக்கூடாது. அதை என்ன செய்ய வேண்டும் என்ற காட்சி இருக்கின்றது. அது இருக்கின்றது. அது ப்ரோக்ராம் பொறுத்த வகையில் இல்லாட்டி இப்போ டிவி என்றால் இதுதான் முஸ்லீம்கள் டிவியா இதுக்கு வந்துடும் சொன்ன நிலைமை வந்தோடனே ஆரம்பித்து அது அதாவது ரொம்ப தெளிவான முறையை தெரிய முன்பதாக அதுக்கு குறை சொல்ல ஆரம்பித்துவிட்டார்கள். அதனால நான் நன்றாக தெரியும். இப்பொழுது உங்களுடைய கேபிள் இருக்கக்கூடிய இதை பொறுத்த வகை இந்த கிராமத்தை பொறுத்த வகையில் தான் இது இருக்கலாம். நான் நீங்கள் சொன்னீங்க மற்ற தரிக்கா மத்தியில் இப்போ எங்களுக்கு கூட பிரச்சனை, பிளவு, பிணக்கு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது. பள்ளிகளை பொறுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அது அந்த எங்கள் முதல்கள் இருக்கக்கூடிய காலத்திலே பள்ளிகளுக்குள்ள வெளிச்சம் இருக்கவில்லை. கல்புல வெளிச்சம் இருந்தது. பள்ளியிலே பார்க்கும்போது இருளா இருந்தது. சின்ன ஒரு தொப்லாம்னு சொல்வார்கள். அது சொல்றது 18ஆம் நம்பர்னு சொல்வார்கள். இரவைக்கு மோதினார் இரவைக்கு அதை குறைப்பார்கள். காலையில் 5 மணிக்கு மோதினார் எழுந்தி அது நினச்சி அதுதான் அங்கே உள்ள லைட்டு. ஆனால் எவ்வளோ கேட்ட துவாரம் கபூல் செய்யப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது. இப்பொழுது தொலைதான் செய்கிறோம். ஆனால் தாய்மார்கள் நினைக்கின்றேன் பிள்ளைகளை இதை வழிநடத்துவதற்காக இப்பொழுது இங்கே கூடிய இது இருந்தாலும் கூட இதை மாத்திரம் பார்ப்பதற்குன்னு சொன்னால் தாய்மார்கள் நினைக்க பிள்ளைகளுக்கு இதற்காக முக்கியமாக ஒரு கல்வி கட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். அத்தோடு மற்ற ஏனைய இதுகள் நாங்கள் இது போட்டாலும் கூட கொஞ்ச நாள் பிடிக்கும் இதை திரும்பி வாழ்வதற்காக. ஏன் அவருடைய தன்னாலும் இன்றைக்கு ஒரு மாமா அண்ணன் பேசுகிறாரு இருந்தால் மாமாக்காண்டி மருமகள் மக்கியவங்க அடுத்த வீட்டாக்கள் கேட்பாங்க. அது மாதிரி இதான முறையில் தான் அதை ஹிக்மத்தான முறையில் நாங்கள் இப்போ நேரங்காலத்தில் நான் நிற்கின்றால் சரியாக வரும் நினைக்கின்றேன். ஆனால் எங்களுடைய அமைச்சர் இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சரியான தரிகா பாதையை போய்கொண்டிருக்கின்றார்கள். நான் சந்தோஷப்படுகின்றேன். இன்றைக்கு எங்களுக்கு தரிகா பாதையை மறந்துவிட்டு நாங்கள் எல்லாம் நடப்பதில் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் எங்கள் அன்று மூதோர்கள் எதை சொன்னார்களோ நாங்கள் எடுத்து நடந்தினோம். ஆனால் இன்று அதற்கு நேர பகிர மாறாக பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு விஷயம். அதாவது டிவின்னு சொல்லுறதால நான் நினைக்கின்றேன். இந்த இதற்காக வீடாக நான் நினைக்கின்றேன். அதற்காக தாய்மார்கள் கூட நினைக்கின்றேன். அவர்களுக்கு சில மார்க் அடிப்படையில் இருக்கக்கூடிய இதுகளை அவர்களே நான் ஹிஜாப் போட்டு நினைக்கின்றேன். ஹிஜாபும் கூட சாக்கோதியும் வேணும்ட்டு இங்கே ஈரானில் கூட. அப்போ காரணம் என்னவென்றால் கேட்குறாங்க.